வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் நைட்டி தாங்க என்னோடய சைஸுக்கு நான் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். அதை நான் எப்படி பண்ணுறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க. பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு கம்மியாக கிடச்சிதுங்க, 150 ரூபாய்க்கு கிடச்சிது. சரி, பெரிய சைஸாக இருந்தால் என்ன, நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலான்னு நான் இந்த கலரும் எனக்கு பிடிச்சிதுங்க, நான் அதனால் வாங்கினேங்க. பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஷோல்டர் பெருசாகவும் கை அகலமாகவும் பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டர் 6 இருக்குது, நமக்கு 4 இருந்தால் போதுங்க. அந்த கரெக்டாக அந்த 4ல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து நான் எப்படி அடிக்கிறேன்னு காட்டுறேங்க. இதுவே நான் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க ஃபோட்டோவை. அது எப்படி இருக்குது, நான் அப்படியே போட்டது எப்படி இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள், நம்ம கையை பிரித்து தனியாக எடுத்துக்குவோம். கையை பிரித்து தனியாக எடுத்துட்டு நம்ம ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தையல் வந்து ரொம்ப லேசாக இருந்துச்சுங்க, லைட்டாக இப்படி பிரிக்கும்போது ஈஸியாக வந்துருச்சு. ஏனோ தானோன்னு தான் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பிரித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சரி, 1 மீட்ரு எடுத்து நம்மளாக 1 மீட்ரு கம்மியாக இருந்ததுன்னா நம்மளே எடுத்து நைட்டி தைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மீட்ரே 120 ரூபா சொல்கிறாங்க. 3 மீட்டராவது நைட்டிக்கு குறைஞ்சபட்சம் வேணுங்கிறதுக்காக நான் சரி இது கம்மியாக இருந்ததுனால நான் இதை வாங்கினேங்க. சரி, நம்மளே கரெக்டாக நம்ம சைஸுக்கு அடித்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா பிரிச்சுட்ருக்கேன். ஈஸியாக 2 ஸ்லீவையும் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் பிரிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இது கொஞ்சம் லென்த்தாகவும் இருந்துச்சுங்க, அதனால் நான் கீழே உங்களுக்கு ஹைட்டாக இருந்தால் நீங்கள் லென்த்தை கட் பண்ணிவிட்டு அடிச்சுக்கலாம், மடிச்சு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாங்க. கழுத்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நான் எப்படி அந்த ஷோல்டரை கட் பண்ணுறேன்ட்டு கரெக்டாக அந்த 2 இன்ச்சுக்கு கொண்டு வந்து கீழே பார்த்திங்கன்னா கீழே இன்னும் இதுக்கு கீழே போயிருக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அக்கல் வந்து பெருசாகிடும் அந்த ஆம் ஹோல் வந்து. அதனால் நம்ம கரெக்டாக அந்த ஆம் ஹோல்லையே நம்ம முடிச்சிடணுங்க. அதுக்கு மேலேயே நீங்கள் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மேலேயே முடிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவை பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லீவ் லென்த்து கரெக்டாக இருந்துச்சுங்க, 7 தான் இருந்துச்சு. போதும், அடித்தா ஒரு 1/2 இன்ச்சு குறையும், அதனால் எனக்கு போதும். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் மடித்து அடிச்சுக்குங்க. ஷோல்டரும் உங்களுக்கு இறங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு அடி அடிச்சுக்குங்க. கொஞ்சம் பிடிச்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து இறங்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழேயும் பார்த்திங்கன்னா எனக்கு லென்த் அதிகமாக இருந்தனால 1 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணியே மடித்து அடிச்சுக்கலாங்கிறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ போய் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதோட ஃபினிஷிங் எப்படி வரும், ஃபிட்டிங் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாங்க அடித்து முடிச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கையை எடுத்துக்கிட்டேன். 2 கையும் சமமாக வச்சு நடுப்பகுதி எதுவோ அந்த நடுப்பகுதியில் நம்ம அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டால் தான் நம்ம கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா மேலே கீழே போயிடுங்கிறக்காக 2ஐயும் நீங்கள் சமமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அர்க்காத் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷோல்டர்கிட்ட நான் வச்சு ஜாயின் பண்ண போகிறேங்க. பார்த்திங்கன்னா அது கீழே கொஞ்சம் ஸ்லீவ் கம்மியாக இருக்கும், அது உடம்புக்கு துணி அதிகமாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுறேன்னா ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணி ஒரு சைடு எடுத்துக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு சைடு ஒரு தையல் வந்து நான் அப்படி போட்டுக்கிட்டு அப்புறம் இன்னொரு தையல் கீழேருந்து கரெக்டாக பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கிட்டேன். ஷோல்டர்கிட்ட தாங்க வச்சு நான் 2 பக்கமும் அடித்து எடுத்துக்கிறேங்க. ஷோல்டரும் 2 அடி அடிச்சுக்குங்க, அதுவுமே பிரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு ஷோல்டரை அடிச்சுக்கிட்டு நீங்கள் கையை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தையல் தான் போடுறேன். அந்த சைடு ஃபஸ்ட் போட்டு அப்புறம் இப்போ இந்த சைடு போடுறேங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இப்போ கீழ் பீஸை விட ஸ்லீவ் கம்மியாக இருக்கும், இருந்தாலும் நம்ம 2 இன்ச்சுக்கு கீழே உடம்பு பிடிச்சி அடிக்கும்போது அது உள்பகுதியில் போயிடும், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லீவு நான் அது மாதிரி தான் வச்சு அடிக்கிறேங்க. இதே மாதிரியே அடிச்சுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடித்து எடுத்துக்கிட்டேன். இது உடம்பும் கொஞ்சம் பிடிச்சி நல்லா அடிக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டரை கட் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவோட அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்குறேங்க. கை சுற்றளவு வந்து எனக்கு ஒரு 7 வச்சா போதுங்க. கரெக்டாக ரொம்ப ஃபிட்டாகவும் போட முடியாது, ப்ளவுஸ் மாதிரி இல்லை, 7 இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 7 வச்சு அப்புறம் பாடி பீஸில் கீழே பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சுக்கு அப்படியே குறைச்சிக்கிட்டு போகிறேங்க. ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சுக்கு அதே மாதிரி கீழே
2 இன்ச்சு கொண்டு போயிட்டு அப்புறம் கீழே அப்படியே விட்டு அந்த ஜாயின்ட்லேயே நான் ஓரத்தையில் போட்டுக்கிறேங்க. ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் நமக்கு கால்லாம் தடுக்கி விடுமல்லவா, அதனால் உடம்பு மட்டும் லூஸாக இருக்கிறனால நான் 2 இன்ச்சுக்கு இந்த சைடு 2 இன்ச்சு அந்த சைடு 2 இன்ச்சு பிடிக்க போகிறேங்க. பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த ஹைட்டுக்கு வரிஞ்செடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் அப்படியே வளைச்சிக்கு அந்த தையல் போட்டிருந்த தையல் மேலேயே ஓரத்தையல் போட்டுக்கலாங்க. கரெக்டாக கை ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரியே போட்டுக்கிட்டு அந்த சைடும் இதே மாதிரியே போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஹைட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைட் அப்படியே விட்டுருங்க. ஹைட் அதிகமாக இருந்தால் கட் பண்ணி அடிச்சுக்குங்க, மடித்து கூட அடிச்சுக்குங்க. பார்த்திங்கன்னா அந்த கீழே அதே ஓரத்துலேயே அடிச்சுக்கிறேங்க. இல்லைன்னா ரொம்ப நமக்கு காலாக கட்டி உட்காரதுக்கெலாம் உங்களுக்கு கீழே பிடிச்சிட்டோம்னா உட்கார முடியாது. அதனால் அந்த அளவுக்கு மட்டும் பிடிச்சிக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் பிடிச்சிக்கிறேங்க. அதே 2 இன்ச்சு இப்போ பார்த்திங்கன்னா பிடிச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கீழேயும் நான் மடித்து அடிச்சிட்டேங்க. இதை பார்த்திங்கன்னா மடித்து அடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.